நம்ம சேனல்ஸ்ல நெறைய வீடியோ பண்ணியிருக்கோம். பட் டிரைவிங் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் வீடியோஸ் தான். அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டிரைவிங் பேட்டர்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருந்தோமே ஒழிய, எந்த விதமான டிரைவிங் ஹேபிட்ஸ நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபேக்டர வச்சு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு தேதியில இந்த காரோலஜி எபிசோட்ல நம்ம அத தான் கத்துக்க போறோம். ஒரு 8 டிரைவிங் ஹேபிட்ஸ் எத கண்டிப்பா செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தான் இருக்க போது. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல ஒரு புதுசா கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க இது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நம்ம காரை பொறுத்தவரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்ட் கண்டிஷன்ல காரை ரேவ் பண்றது, அடுத்து கியர்ஸை ஸ்கிப் பண்ணி ஷிஃப்ட் பண்றது, இன்னொன்னு கிளட்ச் பெடல்ல காலை நம்ம ரெஸ்ட் பண்றது, இல்ல கியர்லயே நம்ம கைகளை வச்சிருப்போம். இந்த மாதிரி வச்சிருக்கிறப்போ கார் பெயினை ஃபீல் பண்ணும். அந்த பெயினை கார் நம்ம கிட்ட ஸ்கிரீம் பண்ணி அழுதோ கத்தியோ சொல்ல போறதில்ல. பட் அது நம்மளை எங்க அழுக வைக்கும், கத்தி வைக்கும், கதற வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் சென்டர்ஸ் போறப்ப பில்ஸ்ல தாங்க. ஸோ நம்ம நிறைய பேசுறப்போ ரோட்ஸை ப்ளேம் பண்ணியிருக்கோம், கார் கம்பெனியை ப்ளேம் பண்ணியிருக்கோம், காசை ப்ளேம் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, அதை தாண்டி நம்மக்கிட்டேயுமே சில குறைகள் இருந்திருக்கு. இப்போ நானுமே பிகினராக இருந்தப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் மேஜராக லேர்ன் பண்ணனேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதாவது நான் செஞ்ச தவறுகளை மற்றவங்களும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான், பிகினராக செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க காராலஜி எபிசோடுக்குள்ளே போய் 8 டிரைவிங் ஹேபிட்ஸ் அதை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. காராலஜி எபிசோட் பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய காசு நமக்கு தேவைப்பட்டது. ஏன்னா நிறைய விதமான டிரான்ஸ்மிஷனுக்கு அமைக்கணும், நிறைய விதமான வழிமுறைகளை நம்ம சொல்லணும் அப்படின்றப்போ ஒரு டீலர்ஷிப்போட சப்போர்ட் அப்படின்றது நமக்கு தேவைப்பட்டதுங்க. விக்டரி டாட்டா நம்ம ரீச் பண்ணப்போ நமக்கு வந்து எக்ஸ்டென்சிவான ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் டாடா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க, பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டியில் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் இவங்களை ரீச் பண்ணலாம். முதல் விஷயம், உங்களோட ஃபுட்டை எப்படி கரெக்டாக ரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் தவறாக எப்படி நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம், எப்படி கரெக்டாக ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா பேச போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிளட்ச் பெடல்ல நம்ம பாதங்களை ரெஸ்ட் பண்ணி வருவோம். இது நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க வந்து கிளட்சை முதிச்சு கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் காலை எடுத்துட்டு இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது கிளட்சை முதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியரை ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் காலை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டெட் பெடலை வச்சுக்கணும். இல்லைனா கீழே கூட ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெட் பெடல் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கிளச்சில் இப்படி கால் வச்சுட்டே வராதுங்க. இது என்னன்னா, இந்த கிளச்சை வந்து ஹாஃப் ப்ரெஸ்ஸில் வச்சிருக்கும். அப்போது இது வந்து ஃப்ளைவீலுக்கு அகைன்ஸ்ட் வந்து அந்த தேய்மானம் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்படி காலை நீங்கள் வந்து கிளச் பெடல்லே ரெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹீட்டும் ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரும் ஜென்ரேட் ஆகும். இது என்னெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டில் கிளாசிங் அண்ட் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளட்ச் பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா, காயமாய் அப்படியே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக மாறிடும், ஒரு கிளாஸ் மாதிரி மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா கிளச்சோட ஸ்லிப்பேஜ் அப்படின்றது நடக்கும். இன்னொன்று பர்னிங் அப்படின்னு நடக்கும்போது நிறைய காயங்கள் ஏற்படுங்க. இதை தாண்டி ஃப்ளைவீல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ஃபிக்ஷனால் நமக்கு வந்து ஸ்கோரிங் விழுந்துடும். ஸ்கோரிங்னா கீரல் நிறையா விழுந்துடும், அதில் டேமேஜஸ் நிறையா ஆகிடும். இதை தாண்டி உள்ள டேமேஜ்னா ப்ரெஷர் பிளேட்டோட ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலீஸ் பியரிங்கோட சவுண்ட் அப்படின்றது அதிகமாகிடும். இது எல்லாமே நமக்கு வந்து அந்த கிளச் அசம்பிளியோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். சாதாரணமாக இன்றைக்கி பண்ணாவே 18,000 ரூபாய் கிட்ட செலவாகுது. இந்த மாதிரி கிளச் அசம்பிளியை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ கார்களை பொறுத்து இது மாறுபடுதுங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்பவே கவனத்தில் எடுத்து செயல்படணும். காலை வந்து தயவு செஞ்சு கிளச் பெடலில் ரெஸ்ட் பண்ணாதீங்க. கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து டெட் பெடல்லையோ இல்லை ஃபுட் ரெஸ்ட் பெடல்லையோ அப்படி இல்லைனா கீழே கூட வச்சுக்கோங்க, அதில் ரெஸ்ட் பண்ணாதீங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சடன் ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங். தயவு செஞ்சு எப்பவுமே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் சடனாக ஆக்சலரேஷன் கொடுத்து டக்குன்னு பிரேக்ஸை மிதிக்கிறப்போ என்ன ஆகும்னா, காரோட மவுண்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனான ஒரு ஜர்க் நடக்கும், சடனான ஒரு ஷாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனுக்கு போய் சேரும். இது கூட நீங்கள் அழுத்துறப்போ ஆக்சல் பெடலை த்ராட்டல் நீங்கள் அதிகம் கொடுக்குறப்போ ECU என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூவல் என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஃபியூவல் அதிகம் கொடுத்தா தான் அந்த பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஃபியூவலோட கன்சப்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாகும். நமக்கு மைலேஜ்லேயும் ஒரு மேஜரான ஒரு ட்ராப் இங்கே நடக்குதுங்க. இது மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாமல் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து பாத் ஹோல்ஸ் இல்லை குழிலாம் பெருசாக இருக்கிறோம் அப்படியே விட்டு எடுப்போம். அப்படிலாம் விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஷாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்ஸுக்கு வந்து அதிகம் போய் சேரும், சஸ்பென்ஷனோட புஷஸுக்கு அதிகம் போய் சேரும். என்ஜினோட மவுண்ட்டில் இந்த மாதிரி ஆகிறப்போ இது வந்து டர்ன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டர்ன் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ஜினோட வைப்ரேஷன் கேபினுக்குள்ள அதிக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லுவோம், ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடணும், 50,000 கிலோமீட்டர் ஓடணும், அந்த வைப்ரேஷன் அதிகம் உள்ள தெரியுது அப்படின்னு காரணம்னா
அப்படின்னு தெரியறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோன் அவுட் ஆகிறது தான். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா அத ஹேண்டில் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம காரோட பிரேக் பேட்ஸ் அண்ட் ரோட்டாஸ், அந்த டிஸ்க் ரோட்டாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே காயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சீக்கிரம் வந்து தேய்மானம் ஆயிரும். அப்புறம் நீங்க மாத்துற மாரி இருக்கும். பிரேக் பேட்ஸோட காஸ்ட் கம்மினாலும் ரோட்டாரோட காஸ்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதுலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் சஸ்பென்ஷனோட புஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே போயிடுங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 35% ஆஃப் மைலேஜ் ட்ராப்பும் இருக்கும். இது எல்லாமே நமக்கு பாதிப்பு தான். ஸோ நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மூத்தான ஆக்ஸலரேஷன் அண்ட் ப்ராக்ரசிவான ஒரு பிரேக்கிங் தான் கொடுக்கணும். அதனால தான் நம்ம நிறைய வீடியோல சொல்லுவோம், ஒரு சில கார்கள்ல ப்ராக்ரசிவ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ப்ராக்ரசிவ் பிரேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரியர் ஈவியா இருக்கட்டும், நிறைய ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல ஸ்பாஞ்சியரா இருக்கும். டு த லாஸ்ட் தான் அந்த பைட் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராக்ரசிவா கொடுக்கும்போது இந்த பிரேக் பேட்ஸ், டிஸ்க் ரோட்டாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ், இந்த மாதிரி சஸ்பென்ஷன் இது எல்லாமே வந்து காப்பாற்றப்படும். நீங்க என்ன அக்ரெசிவா ஹேண்டில் பண்ணீங்களோ ஸ்மூத்தா தான் அது ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் அந்த ப்ராக்ரசிவ் பிரேக்கிங் அப்படின்றத வந்து ஒரு சில கார்கள்ல பயன்படுத்துறாங்க. டிராஃபிக்ல நிக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹாஃப் கிளட்சை பிரஸ் பண்ணியே வச்சிருப்போம். ஏன்னா டக்குன்னு வந்து கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹாஃப் கிளட்ச்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கண்டினியூஸான ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன்லேயே இருக்கும். அதனால டிராஃபிக்ல வந்து ஹாஃப் கிளட்ச்ல வைக்காதீங்க. அதே போல கியர்ஸை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கிளட்ச் இப்படி முதிச்சிட்டு காலை இப்படி, அதாவது மேலே பார்த்த மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா, ஸ்மூத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளட்சோட ரிலீஸ் அப்படின்றது நடக்கும். நம்ம இப்படி மேலே வச்சுட்டு, இப்படி ரிலீஸ் பண்ணுறப்போ, அது ஸ்மூத்தா நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு ஜர்க் அப்படின்றது நடக்கும். ஸோ இப்படி முதிச்சுட்டு, இப்படி அழகா ரிலீஸ் பண்ணிட்டு, கால தூக்கி ஒண்ணு டெட் பெடல்ல வையுங்க. இல்லன்னா கீழ வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்றப்போ கிளட்ச் பிளேட் ஒரு பக்கம் பர்ன் ஆவது உறுதிங்க. அது கூடவே வந்து அந்த ஃப்ளை வீல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வாப் அவுட் ஆகும். வாப் அவுட் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதோட ஒரிஜினல் ஷேப்ல இருந்து டிஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய பேர் வண்டியில் நோட் பண்ணிருக்கீங்களா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கியரை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தட 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 தடன்னு ஒரு சத்தம் வரும். அதுக்கான காரணங்கள்லாம் அந்த ஃப்ளை வீல் வந்து வாப் அவுட் ஆகிறதாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தா இருக்குது. அடுத்து வந்து அந்த ரிலீஸ் பேரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஒய்ன்னு ஒரு வென்னிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான காரணம் நாம் இந்த ஹாஃப் கிளட்சில் வந்து ட்ராவல் பண்ணுறதும், அதே மாதிரி டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போட்டு நிறுத்தணும். பட் அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா, ஹாஃப் கிளட்சை மிதிச்சுட்டு அப்படியே பிரேக்ஸையும் மிதிச்சு நம்ம நின்றுட்டே இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும், ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணும். நீங்கள் எப்போ டிராஃபிக்கில் வண்டியை நிப்பாட்டிங்கனாலும் நியூட்ரலுக்கு கொண்டு வந்து ரெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் சிக்னல் போனதுக்கப்புறம் அவசரம் இல்லைல்ல, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஹேண்ட் பிரேக்கை புல் பண்ணி வண்டியை கியரை வந்து நியூட்ரலில் போட்டு நிப்பாட்டிடுங்க. டிராஃபிக் சிக்னல் கோஸ் ஆஃப் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஹேண்ட் பிரேக்கை திரும்ப வந்து கீழே போட்டுட்டு கிளட்சை முதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து உங்கள் வண்டியோட கிளட்சை கொஞ்சம் பாதுகாக்கும். அடுத்து 4வது விஷயம் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, கியர் லெவலில் இப்படி ஹேண்டை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி ரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இது ஏன்னா இந்த கியர் லெவர் அப்படின்றது வந்து கியர் பாக்ஸோட செலக்டார் ஃபோக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இதில் லோட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நீங்கள் அதிகம் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து உடனே பாதிப்பை கொடுக்காது, பட் நாள்பட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். இப்படி பண்ணுறப்போ என்ன டேமேஜ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செலக்டார் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த புஷ் ரப்பர்ஸ் இதெல்லாமே வந்து சீக்கிரம் ஓன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த கியர் பாக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த கியர் லெவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக நாச்சியாக ஃபீல் ஆகும். அதாவது நீங்கள் நார்மலாக வந்து ஸ்லீக்காக ஷிஃப்ட் ஆகும். அழகாக அப்படி பூ மாதிரி போகுது பார்த்தீங்களா, இது மாதிரி போகாது. என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த பூ மாதிரி போகும்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்காது. கொஞ்சம் ஹார்டாக நாச்சியாக மாறிடும். இது கூடவே உங்களுக்கு இந்த கியர் லெவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பிளேக்குள்ளே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இவ்வளோ ஸ்லாட் ஆகுதுங்களா, இப்படி ஸ்லாட் ஆகாது, எக்ஸஸ் பிளே இருக்கும், அதை தாண்டி போகும். ஸோ இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து செலவுகள் வச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் கிளட்சை மிதிச்சு கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ஹேண்டை இப்படி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில பேர் இப்படி பிடிப்போம் அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஹேண்ட் ரெஸ்ட், அதுக்கு தான் கரெக்டாக இந்த கட்டை விரல் வைக்கிற இடத்துக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டீரிங்கை பிடிச்சி நீங்கள் பாட்டு ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹோல்ட் அண்ட் கிரிப் அப்படின்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும். 5வது முக்கியமான ஒரு ஃபேக்டருங்க, இது எல்லாருமே அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ணக்கூடியது தான், நானுமே பண்ணியிருக்கேன். என்னன்னா ராங் ஆர்பிஎம் ஷிஃப்டிங். இது டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா போர் மைலேஜுக்கு ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து இன்டர்னலாக நிறைய காம்பனன்ஸை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குங்க. இங்கே என்னன்னா ரொம்ப லோவர் ஆர்பிஎம்ல போய், அதாவது ஒரு 1200ல கியர் ஷிஃப்ட் பண்ணுறதும் தப்பு, இல்லை ஓவர் ரே பண்ணி ஒரு 3500 ஆர்பிஎம்ல போய் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதும் தப்பு. ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் வந்து லோவர் ஆர்பிஎம்ல ஒரு 1200 1300ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3rd கியர்லேருந்து 4th கியர் மூவ் பண்ணுறீங்க, வண்டியோட ஸ்பீட் அப்படின்றது ஒரு 40 km/h தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கியரை
1200 ஆர்பிஎம்ல 3வதுலேருந்து 4வதுல மாத்திடுறீங்க. அப்போ லோவர் ஆர்பிஎம்ல நீங்க ஆக்சல் குடுப்பீங்க பவரும் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா லோவர் ஆர்பிஎம்ல ஹையர் பவர் அண்ட் டார்க்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றப்போ, அழுத்தி குடுக்குறப்ப இது வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும். என்ஜின் லக்கேஜ் அப்படின்றது ஆகும். என்ஜின் லக்கேஜ் அப்படின்றது ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தட 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 தடன்னு ஆடி வைப்ரேஷனும் அதிகம் வரும். இத நீங்க நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் கியர், 3ர்ட் கியர்ல எடுக்கிறப்போ, இல்ல ரொம்ப லோவர் ஆர்பிஎம் போறப்போ நெறைய கார்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாரி ஓவர் ரேவிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3000 டூ 3500 ஆர்பிஎம்ல போய் நீங்க கியர ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி உங்க வண்டியோட மைலேஜ் அதிகம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெறைய வியர் அண்ட் டியரையும் காஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல பொறுத்து பார்க்குறப்போ ஒரு 2000லேருந்து 2500 ஆர்பிஎம். இதுவே நீங்க டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500லேருந்து ஒரு 2500 ஆர்பிஎம் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இத நீங்க கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். இதனால மேஜரா என்ன டேமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோயர் ஆர்பிஎம்லயே நீங்க டிராவல் பண்றப்போ, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங் வந்து ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாகும். கார்பன் பில்டப் என்ஜின்குள்ள அதிகமாகும். கார்பன் பில்டப் அதிகமாச்சு அப்படின்னா, நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸும் மைலேஜ்லயும் அடி வாங்குவது உறுதி. இதுவே நீங்க ஹையர் ஆர்பிஎம்ல ஓவர் ரேப் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, வால்வ் ட்ரைனும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் ரிங்கும் சீக்கிரம் பர்ன் அவுட் ஆகும். அதுவுமே நமக்கு சவால்கள வச்சுருங்க. ஸோ ஸ்வீட் ஸ்பாட்ட ஃபாலோ பண்ணி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் ஆர்பிஎம்ல 1200 கீழ டிராவல் பண்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிருங்க. இதுதான் அந்த டர்போ சார்ஜர்ங்க. ஃப்ரண்ட்ல இங்க நெக்ஸான பொறுத்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரீச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது டர்போ என்ஜின்ஸ் வச்சிருக்கவங்க ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பா தாங்க இருக்க போகுது. ஸ்டெப் நம்பர் 6 அதாவது வந்து நீங்க ஒரு லாங் டிரைவ் போயிருக்கீங்க. ஹையர் ஆர்பிஎம்ல ஹை ஸ்பீட்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னா, வண்டிய சடனா நீங்க ஷட் ஆஃப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே அத முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன் அப்படின்னா, என்ஜின் வந்து ஷட் ஆஃப் ஆகும்போது அதோட ஆயில் அப்படின்றது வந்து அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து கட் ஆஃப் ஆகும். பட் டர்போ ஸ்டில் வந்து ஸ்பின் ஆயிட்டே தான் இருக்கும். வண்டிய நீங்க சடனா நிப்பாட்டுறப்போ, அப்போ அது வந்து டர்பைன வந்து டேமேஜ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சடன் ஸ்டாப் அப்போ டர்போவோட பேசேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆயில் ஃப்ளோ பேசேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து ட்ராப் ஆகுற ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட் ஆகி ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்பனைஸ் ஆகிரும். அதாவது கோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயில் ரொம்ப இறுகி போய் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிரும். டேமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் ஏற்படும். அதாவது அடைப்பு ஏற்படும். அது கூட டர்போவோட பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வர்ன் அவுட் ஆகுறதுக்கும், சீஸ் ஆகுறதுக்குமான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. நெறைய பேர் இந்த ஆயில் சீல் லீக் ஆகுதுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த விஷயத்தினால மேஜரா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாங்க நீங்க வந்து கொஞ்சம் வந்து மேஜரா ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின் வச்சிருக்கீங்கன்னா, கொஞ்சம் வந்து கேர் பண்ணிக்கணும். ஆ ஈவன் தோ ஐடில் ஸ்டார்ட் ஸ்டெப் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை ஷட் ஆஃப் பண்ணி வச்சு ட்ராவல் பண்ணுங்க. அதுதான் உங்க இன்ஜினோட லாங்குவிட்டிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டருங்க. அடுத்து ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். கோல்டு ஸ்டார்ட் அப்போ என்ஜினை வந்து ஹையர் ஆர்பிஎம்ல நம்ம ரேவ் பண்ணக்கூடாதுங்க. இந்த கோல்டு ஸ்டார்ட் அப்படின்றது எப்போ நடக்கும்னா, ஏர்லி மார்னிங்ல நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றப்ப கோல்டு கண்டிஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, உடனே ரேவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஸ்டார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே வந்து அந்த ஃப்ளோ அப்படின்றது இருக்காது. இப்படி நீங்க வந்து எடுத்த உடனே போட்டு ஸ்லாம் பண்ணி அழுத்துறப்போ மெட்டல் காம்பனன்ட்ஸ்ல ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். விச் இன் டர்ன் அதை வந்து டேமேஜ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஆயில் ஃப்ளோக்கான டைம் கொடுக்கணும். நீங்க வண்டியை ஏர்லி மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆர்பிஎம் வரைக்கும் ரைஸ் ஆகி இந்த ஃப்ளோக்கான டைமை எடுத்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ல ரேவ் பண்ணிட்டு இருக்கும். ஹையர் ஆர்பிஎம்னா 2000 3000 போகாது. கரெக்டாக ஒரு 1500 to 1700 அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் ரேவ் ஆகி இந்த ஆயில் ஃப்ளோ அப்படின்றத மெயின்டைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்பிஎம் இறங்கி 1000 கிட்ட வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வண்டிக்கு கோல்டு ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, டிபிஎஃப் ஃபில்டர் இருக்குது உங்கள் வண்டியில், இல்லை ஜிபிஎஃப் ஃபில்டர் இருக்குது அப்படின்னா அது டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்க வண்டியோட பாதுகாப்புக்கும் உதவும். சப்போஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணலனா என்ன டேமேஜ் ஆகும்னா, இது கண்டிப்பா நம்ம காரோட என்ஜின்ல இருக்கக்கூடிய பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஸ்கஃபிங்கை ஏற்படுத்தும். ஸ்கஃபிங் அப்படின்னா என்ன டேர்ம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அதாவது வந்து லூப்ரிகேஷன் வந்து இன்அடிக்குவேட்டா போறனால நமக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸோட தேய்மானம் அப்படின்றது வந்து கசமுசம் நடந்துருங்க. ஸோ அந்த சர்ஃபேஸோட டேமேஜ் அப்படின்றது அங்கே கண்டிப்பா நடக்கும். இதை தாண்டி பார்க்குறப்போ மேஜர் ஃபேக்டர் வந்து லிஃப்டர்ஸ்னு ஒரு காம்பனன்ட் இருக்குங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம காரோட கேம் ஷாஃப்ட்டுக்கும் அதுக்கு கூடவே இருக்கக்கூடிய இன்டேக் வால்வ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால்வ்ஸுக்கும் ஒரு மோஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் அது. அந்த காம்பனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வர்ன் அவுட் அப்படின்றது நடக்கும். அதனால வந்து ஐடிலிங்கில் கொஞ்சம் வந்து ரஃப்பாக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி வரன்னு அந்த என்ஜின் ரன் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த லூப்ரிகேஷன் இல்லாமல் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து வண்டியை எங்கேயாவது கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து அதை ரேவ் அப் ஆகி அதுக்கப்புறம் ஷட் ஆனதுக்கப்புறம் எடுங்க. எடுத்த உடனே என்ஜினை போட்டு
அழுத்த வேண்டாம். அதாவது மற்ற டைம் நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏர்லி மார்னிங் கோல்டு ஸ்டார்ட்டில் மட்டுமே இது பொருந்தும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுங்க இந்த டர்போ பெட்ரோல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் சிட்டி ஸ்டாப் கோ டிராஃபிக்கில் இருக்கீங்க, பெங்களூர், சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு ஹெக்டிக்கான டிராஃபிக் உள்ள தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிடுறீங்கன்னா, தயவு செஞ்சு டர்போ பெட்ரோல்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 லிட்டர் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டார்க் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹோலி அது மொத்தமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த டர்போவோட ஸ்பூலின் தான். பட் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்போ அதிகபட்சம் ஒரு 1500 ஆர்பிஎம் 1700 ஆர்பிஎம் தான் ரீச் பண்ணுவோம். அப்போது இந்த டர்போ ஸ்பூலின் ஆகிற டைம் அப்படின்றது அங்கே நடக்காது. அப்போது மொத்த லோடும் அந்த 1 லிட்டர் 1.2 லிட்டர் என்ஜினில் இறங்குறப்போ அது வந்து அதுக்காக கேலிப்ரேட் செய்யப்பட்டது கிடையாது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து இன்ஜினோட ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் ஜாஸ்தியாகும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் அப்படின்றதும் இருக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா 70 to 80% நம்ம சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறோம்னா ஒரு டர்போ பெட்ரோல் அங்கே தேவையில்லையே. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக நம்ம எங்கே சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட முடியும், ஹைவேஸில் தானே ஓட்ட முடியும். அப்படின்றப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி இல்லை நான் சிட்டி டிராஃபிக்கில் எடுக்கிறேன்னா என்னெல்லாம் டேமேஜ் ஆகுது என்ஜினுக்கு ஆகும்னு கேட்டிங்கன்னா, மேஜர் டேமேஜஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த கார்பன் டெபாசிட்னாலங்க வால்வ்ஸ்லையும் அதுக்கப்புறம் டர்போ ஃபேன்ஸ்லையும் வந்து கார்பன் டெபாசிட் அப்படின்றது அதிகமாகும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, டர்போவோட சேல் வேர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா டிராஃபிக்கில் மட்டுமே ஓட்டுறப்ப ஹீட் சைக்கிள்ஸ் அப்படின்றது என்ஜினுக்கு அதிகம். அதனால அந்த டர்போவோட சீல்ஸ் வந்து வேர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா, நம்ம தலையில் அது சீக்கிரமே துண்டை போடுறதுக்கான காரணம் ஃபியூல் எக்கானமி ஒன்றுமே இருக்காது. ஒரு 7 to 10 தான் கிடைக்கும். 7 to 10 ஃபியூல் எக்கானமி அப்படின்னு வரும்போது எக்கனாமிக்கலாகவும் நமக்கு பாதிப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வண்டி வாங்கிட்டீங்க, சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மேஜராக இங்கே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு 1200 ஆர்பிஎம் கீழே என்ஜினை வந்து லக் ஆஃப் ஆக விடாதீங்க. கொஞ்சம் வந்து ரேவ் பண்ணி இயர்லி ஷிஃப்ட்ஸ் கொடுத்துக்கோங்க டர்போ பெட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு ஓப்பன் ரோட்டில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு டிரைவ் எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஃப் ஃபில்டர் இருக்குது உங்கள் வண்டியில் அப்படின்ற பட்சத்துலையும், இல்லை டிபிஎஃப் ஃபில்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் உங்கள் வண்டியை வந்து அந்த ஃபில்டர்ஸை வந்து கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கும். ஏன்னா வந்து சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளியர் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது கூடவே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் பயன்படுத்துங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லா பிராண்ட்ஸ்லையும் அதான் பண்ணுறாங்க. டர்போ பெட்ரோல்ஸ்னு போகிறப்போ ஒரு 8000 to 10,000 அந்த லைஃப் சைக்கிள் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்வீஸ் விட்டு அந்த ஆயில் சேஞ்ச் அப்படின்றத ப்ராமனெண்ட்டாக பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஹாட் லேப் இல்லை ஒரு ஹாட் டிரைவ் எடுத்திருக்கீங்க, ரொம்ப வேகமாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 30 to 40 செகண்ட் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்ஜினை ஷட் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடாலஜியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் வண்டியோட லைஃப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்கள் வண்டியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஜர்க்ஸ், வைப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் நாய்ஸஸ் இது எல்லாமே வந்து ஏர்லி சைனுங்க. அதாவது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன சிக்னல்ஸ்லாம் கொடுக்கும். அது மாதிரி தான் கார்களும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் செலுத்தி நாம் எப்படி ஹாஸ்பிட்டல் போய் சரி பார்த்து கொள்கிறோமோ அதே மாதிரி காரையும் சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ஏர்லியராகவே சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவுமே நடக்காதுங்க. அப்புறம் ஸ்மூத் டிரைவிங் அப்படின்றது ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றத மீன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையுமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்களா? இப்போது நான் ரொம்ப ஸ்மூத் டிரைவிங் அப்படின்றது நான் ஸ்லோவாக ஓட்டுறேன் அப்படின்றதுக்காக வந்து கிளச்சில் ஹாஃப் த கிளச் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன்னா கிளச் முடிஞ்சு போயிடும், நாமளும் முடிஞ்சு போயிடுவோம். அதனால ஸ்மூத் டிரைவிங் அப்படின்றது நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி காருக்கு ப்ராப்பரான ஒரு மரியாதையை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்றது தான். நீங்கள் காரை லவ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி கேர் பண்ணி ஓட்டுனீங்கன்னா காரும் திரும்ப அந்த மெஷினும் நமக்கு அதை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு பெயின் அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னா சர்வீஸ் பில்லில் தான் வரும். அதை செஞ்சு விட்டுரும். முக்கியமாக இன்னொரு ஃபேக்டரையும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது டவுன்ஹில் வரும்போது தயவு செஞ்சு என்ஜின் பிரேக்கிங்கை பயன்படுத்துங்க. நியூட்ரலில் போட்டு பிரேக்கில் வந்து அதிக வேலைப்படையில் கொடுக்காதீங்க. பிரேக் பேட்ச் அப்படின்றது ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப அந்த பிடிமானம் அப்படின்றது இருக்காது. ரோட்டாஸும் ஃப்ரண்ட் டிஸ்க் ரோட்டாஸும் ஹீட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கார்னரில் நல்லா சருன்னு வரீங்க, பிரேக் எழுதிங்கன்னா பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். கண்ணு இல்லாத கவோதி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்ம எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. சச்சரவனா பத்திரமா போய் பத்திரமா வாங்க. தரா, டேக் கேர்.